ஒரு ஆய்வு அறிக்கைகள் லப்பிலிருந்து கிடைப்பதற்கு காலதாமதமாகின்றது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதற்கு. நாங்கள் இன்று இது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். தொடர்ந்தும் இந்த காணொலியை பாருங்கள். மிக முக்கியமான ஒரு விடயத்தினை இந்த காணொலியின் இறுதியில் நான் உங்களுக்கு குறிப்பிடுவேன். மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்க போகின்றது. அதற்கு முன்பதாக நான் நேற்றைய தினம் கூறினேன், இன்னும் எங்களுடைய காணொலிகளை பார்க்கின்றீர்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீர்கள். தயவு செய்து உடனடியாக எங்களுடைய காணொலி பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் எங்களுடைய வீடியோ சம்பந்தமான நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாங்கள் அப்லோட் செய்கின்ற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்து புது புது தகவல்களை அதிரடியாக அடிக்கடி தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் பிரதான விடயத்துக்கு வருவோம். 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் வெளியிடப்பட்ட நீதி அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற நீதிக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின் படி இலங்கை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் மொத்த எண்ணிக்கை சுமார் 11.3 லட்சம் ஆகும். அதாவது 11,34,474 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இந்த வழக்குகள் நாடு முழுவதும் உள்ள 293 நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. நாங்கள் இப்பொழுது எந்தெந்த நீதிமன்றங்களில் எத்தனை வழக்குகள் என்பதையும் பார்க்கலாம். தனித்தனியாக நான் உங்களுக்கு குறிப்பிட போகின்றேன். மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் 8,18,869 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. மாவட்ட நீதிமன்றங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் 262,665 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. பொது உயர் நீதிமன்றங்களில் ஜெனரல் ஹைகோர்ட்ஸில் 27,324 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. குற்றவியல் நீதிமன்றங்களில் 6,286 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. வணிக உயர் நீதிமன்றங்களில் 6,166 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீல், நேற்றைய தினம் கூட கோட்டாபய ராஜபக்ச கூட வருகை தந்திருந்தார். சுலேஷ் அலைவினுடைய ஒரு வழக்கத்தில் இருக்கிறது. இப்படி பல பேருடைய வழக்குகள் அங்கு இருக்கிறது. கோர்ட் ஆஃப் அப்பீலில் 4,572 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் 5,785 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. சிறார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் 1,260 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இப்படி தான் இந்த எண்ணிக்கையில் தான் இலங்கையில் இருக்கின்ற நாடு முழுவதும் இருக்கின்ற 293 நீதிமன்றங்களிலும் நிலுவையில் இருக்கின்ற எண்ணிக்கையை தான் உங்களுக்கு தனித்தனியாக கூறுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இந்த நிலுவை வழக்குகள் அதிகரித்ததற்கான முக்கிய காரணங்களாக என்னென்ன விடயங்கள் சொல்லப்படுகின்றது என்றால்,